இந்த கும்ப லக்னத்தை சொல்லலாம். அந்த பிறந்த குழந்தைக்கு நோய் நொடி அப்படிங்கிறது படுத்துட்டே இருக்கும். 10 வருஷமோ 5 வருஷமோ அந்த பிறந்த லக்ன நட்சத்திர புள்ளி அனுசரித்து அது படுத்திகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீன லக்னமாக இருக்கும். 10லேருந்து 20 வயசுக்குள்ள அந்த படிப்போட தன்மை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நுணுக்கமான கல்விகள், தொழில் சார்ந்த கல்வி, எதை வேணாலும் படித்தாலுமே அது முன்னேறக்கூடியது. அடுத்தது 20லேருந்து 30 வயசுக்குள்ள மேஷ லக்னம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்துடும். அந்த மேஷ லக்னம் வரும்போது செவ்வாயோட தன்மை அந்த ஜாதகருக்கு அதிகமாக இருக்குமானா இருக்கும். அந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு செயலை ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பர்ஃபெக்டாக அது செய்யக்கூடிய ஒரு நிலை. அந்த ஜாதகருக்கு அந்த காலகட்டங்கள்ங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அது 4வது லக்னமாக ரிஷப லக்னமாக வரும்போது கொஞ்சம் பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணணும், வீடு வண்டிகளை வாகனங்களை சேர்க்கணும், குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்கும். அதில் தடுமாற்றங்களோ வேறு சிந்தனைகளோ வேறு எண்ணங்களோ அவருக்கு கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது. ஏன்னா அதோட அதிபதின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான். அப்போ நம்ம எப்படியாட்டி போராடி ஒரு வெற்றிங்கிறது அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய போராட்டமாக இருக்கும். வேறு எந்த சிந்தனைகளும் போகாது அப்படிங்கிறது தான் அர்த்தம்.